வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். எக் டிக்கா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மசாலா, பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கையளவு கொத்தமல்லி தழை தண்டோட சேர்த்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 3 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். இதோட ஷெல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும் போது அந்த மஞ்சள் கரு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் இல்லாட்டி பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காய்ச்சதும் இதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளிலாம் பச்சையாக இருக்கிறதுனால இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக விடுங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம். இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்காக சேர்க்குறோம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக இதில் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா 5 முந்திரி பருப்பை நல்லா ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் டிக்கா மசாலா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான், ரொட்டி அப்படின்னு எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.